நான் பார்க்கிற சிந்தித்த ஓட்டுகள் தான் இங்க விழுந்திருக்கு. இந்த வாக்குகள் ஒருபோதும் வேற இனி வருகின்ற காலங்கள்ல வேற எந்த கட்சிக்கும் போகாது. 26 இது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துங்கிறது நான் இப்ப உறுதியா சொல்றேங்க. டெபாசிட் வாங்குவீங்க நம்புறீங்களா? எனக்கு என்ன மக்கள் சிந்திச்சு வாக்குகள் பதிவு பண்ணதே நான் கட்டுத்தொகை மீட்டு பெற்றதுக்கான ஒரு இதா தான் பாக்குறேன். உறுதியா மாற்றம் இருக்கு, மக்கள் கிட்ட மாற்றம் இருக்கு. இதுவரைக்கும் இடைத்தேர்தல் அப்படின்னாவே ஆளுங்கட்சி மற்ற ஆளுங்கட்சி தான் வெல்லும், வாக்குகளை அதிகம் வாங்க, இவங்க ரொம்ப குறைவா வாங்குவாங்கிற நிலையை இன்னைக்கு ஈரோட்டு மக்கள் மாற்றி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கடந்த தேர்தல்ல திமுக கூட்டணியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருந்தாரு. இப்போ அவங்க அதை விட 2 மடங்கு வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்குனாங்க. பணத்தை விலைவேசிய வாக்குகள், மிரட்டிய வாக்குகள், கள்ள ஓட்டு போட்ட வாக்குகள், அதுக்கு சான்றே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறவங்கள ஓட்டு போட போகும்போது கூட அங்க ஓட்டு செய்தியாளர் போடும்போது, ஊடக நண்பர் ஒருவர் போகும்போது அவருடைய ஓட்டு போடப்பட்டிருக்கு. அப்ப இதையெல்லாம் தாண்டி மக்கள் எதுக்குமே விலை போகாமல் நாம் தமிழருக்கு இவ்வளவு வாக்குகள் செலுத்துறார்கள் என்றால் அது இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு புரட்சியா தான் பாக்குறேன். ஏன்னா ஓரளவுக்கு தான் அநீதியை தாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. 26ல பெரும் மாற்றம் வரும். ஒருவேளை இந்த வாக்குகளை பார்த்து திமுக வேலை செய்தால் மட்டும்தான் மக்கள் கிட்டே போக முடியும். இல்லன்னா 26 படுதோல்வியை சந்திக்கும். நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து போன இடைத்தேர்தல கூட ஒரு 10,000 ஓட்டு இது பண்ணீங்க. இப்ப தொடர்ந்து சுற்றுகள் அதிகரிச்சுட்டே வருது. மீண்டும் வாக்குகள் அதிகரிக்குமா பாக்குறீங்களா? இல்ல ஏன்னா நீங்க திமுகவை ஒழிப்பதில் லட்சியம் தான் சீமான் பேசியிருக்கிறாரு. உறுதியாக தொடர்ந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்குது. நீங்க பாருங்க, இன்னும் மற்ற சுற்றுகளையும் பாருங்க. உறுதியா 26 இப்பவே அச்சம் வந்துருச்சு. எங்களுக்கு ஒரு சுற்றுலா ஒரு 1984 வாக்குகள் வந்தோன்னு இவ்வளவு வாங்கிட்டாங்களேன்னு அச்சப்படுறாங்க. இங்க இருக்கிற சாதாரண ஒரு முகவரா வந்தவரே அச்சப்படுறாருன்னா தலைமைக்கு எவ்வளவு அச்சத்தை கொடுக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாக்குகளும் அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்துட்டு வருது. 2026 மிகப்பெரிய ஒரு புரட்சி இந்த மண்ணில் நடக்க போது. திமுக ரொம்ப சிரமப்படணும், கஷ்டம்தான். இப்ப நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள் அனைத்தும் நாம் தமிழருக்கான வாக்குகள் அல்ல. திமுகவோட எதிர்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க போட்டியிடாதனால அந்த வாக்குகளும் வந்திருக்கும். அப்ப இந்த மண்ணில் ஒரு சிக்கல் அப்படிங்கறதுனாலதான் நாம் தமிழர் சரின்னு போடுறாங்கல்ல. அப்ப நாம் தமிழருக்கு போட்ட வாக்குகள் இப்போ சொல்றாங்க ஒருபோதும் திரும்ப வேற கட்சிக்கு போகாது. ஏன்னா நாம என்ன நோக்கத்துக்கு நிக்கிறோமோ அந்த நோக்கத்துல சரியா இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அதிகமாகவே ஒழிய ஒருபோதும் குறையாது. அப்ப அவர்களால் செய்ய முடியலங்கிறதுனாலதான் நாம் தமிழருக்கு போடுறாங்க. பாஜக அதிமுக வாக்குகள் ஏன்னா முதலமைச்சர் குற்றம் சாட்டினாரு, நேரடி யுத்தத்துல வராம உதிரி கட்சிகளை வச்சு இவங்க மறைமுக யுத்தம் செய்யறாங்கன்னு. அந்த வாக்குகள் உங்க பக்கம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த மண்ணுல திமுக வேரோட பிடுங்கி எறியணும் மிகப்பெரிய பிழை நினைக்கக்கூடியவங்களும் வாக்கு செலுத்தி இருப்பாங்க. அப்ப அதை தேடும் பொழுது அது நாம் தமிழர் சரிங்கிறதுனாலதான் நாம் தமிழர் போடுறாங்க. இல்லன்னா உங்களுக்கு நோட்டா இருக்கு, மற்ற சுயேட்சை வேட்பாளர் இருக்கிறாங்க, அதையும் தாண்டி நாம் தமிழருக்கு போடும்போது நாம் தமிழர் சரிங்கிறது அவங்க மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால விழுந்த வாக்குகளா தான் நான் பாக்குறேன். இந்த பின்னடைவுக்கு காரணம் தந்தை பெரியார் அவரை விமர்சித்து தொடர்ச்சியா பேசுறதுனாலதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருபோது இல்லைங்க. இப்பவும் நான் சொல்றேன், தந்தை பெரியாரை விமர்சிச்சதுனால வாக்கு குறைவுங்கிற ஒருபோதும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒரு கருத்தை நீங்கள் சரி தவறுன்னு புரிந்து கொண்டு வாக்கு செலுத்தினா மட்டும்தான் அந்த வாக்கால எங்களுக்கு பெருமையை ஒழிய நீங்கள் புரிதல் இல்லாம வாக்கு செலுத்த வேண்டாம். தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்றும் திருக்குறளை மலம் என்றும் கற்பபையவே பிடுங்கி எறியணும்னு சொன்ன கருத்து தவறு என்று நினைப்பவர்கள் தான் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. அதனால எங்களுக்கு பின்னடைவு கிடையாது. எங்களுக்கு சரி என்று சிந்திச்சு அந்த புரிதலோடு இருக்கிறவங்க செலுத்துகின்ற வாக்கு தான் இந்த மண்ணில் எங்களால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நாங்க நம்புறோம். எதன் அடிப்படையில் தந்தை பெரியார் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சொல்லி அது அவரை தான் கேட்கணுங்க. நான் வெற்றியா பாக்குறேங்க. 2016ல 2000 வாக்குகள்ல தொடங்கியது இன்றைக்கு 20,000க்கு மேல வாங்க போறோம்னா மிகப்பெரிய வெற்றியா தான் பாக்குறோம். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு நாங்க நிக்கிறதுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அங்கீகாரமா பாக்குறோம். தத்துவம், சித்தாந்தம், தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வெல்லுங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக நான் இந்த களத்தை பாக்குறேன். தமிழ் தேசியமான முன்னிறுத்துறீங்க, ஆனா தமிழ் தேசியத்துக்கு அவ்வளவு ஒன்றும் ஆதரவு பெருசா இல்லை. நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இல்ல ஒரே எதை வச்சு சொல்றீங்க? பணம் கொடுத்து வாக்கு கேட்டாங்க, கூட்டணி வச்சுட்டு கேட்கிறாங்க, அது மட்டும் இல்லாம மிரட்டுறாங்க, வாக்குச்சாவடி முகவர்களை கள்ள ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் போட்டு இவங்களால இவ்வளவுதான் வாங்க முடியுது. நாங்கள் தனித்து நின்று தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் முன்னிறுத்தி யாரோட எப்போது கூட்டணியில மண்ணையும் மக்களையும் நம்பி அண்ணன் சீமானவர்கள் என்ன நிறுத்திருக்காங்க. இதுக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளவு வலிமையானதுன்னு உங்களுக்கு தெரியும். மனசாட்சி கேட்டு பாருங்க, உறுதியா தெரியும். இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து கூட தான் கரூர்ல இருந்து எல்லாம் வெளியூர் ஆட்கள் ஓட்டு போடுறாங்க. அவங்க இங்க தொழில் பண்றாங்க, அது நிமித்தமா வந்திருந்தாங்க. அப்ப உறவுகள் இருக்கும்போது அதை சந்திக்கிறாங்கல்ல.